ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ 7 to 8 நம்மளோட லட்சுமி எக்ஸ்போர்ட்லேருந்து ரமேஷ்குமார் சார் வந்துட்டாங்க. லாஸ்ட் வீக் பண்ண முடியல. ஸோ இந்த வீக் ரொம்ப சூப்பராகவே கொண்டு போகணும் ஒரு ஐடியாவோட வந்திருக்கோம். ஏற்றுமதி வெளியீடு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? சூப்பராக இருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆமாம் சார், ஜாலியாக இருக்கேன் சார். உங்களை பார்த்தாலே ஒரு எனர்ஜி வந்துடுது சார், எனர்ஜி பூஸ்டர் ஆகிட்டு இருக்கீங்க. அது லாஸ்ட் வீக் வந்து நம்ம பண்ண முடியல, சில ரெஸ்பான்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி. நம்ம இப்போ அதுக்கு முந்தின வாரம் தான் பண்ணிட்டு இருந்தோம்ல சார், ரெஸ்பான்ஸ் ஓரளவுக்கு இருக்குங்களா? யாராவது பார்த்து இதை கேட்டாங்களா? ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குங்க. சூப்பர். தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்தும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, அப்புறம் பிஸ்னஸ் மேன், அப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே கேட்டிருந்தாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். இன்னைக்கு நம்ம ஒரு வாரம் விட்டு போனதுனால முதல்ல கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க மாதிரி ஆரம்பிப்போம் சார். இன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் எடுத்திருக்கோம், நம்ம நிறைய விஷயம் பேச போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? சூப்பர் சார். ஸோ இன்னைக்கு ஸ்டார்டிங் கொஸ்டினே என்னன்னா, இப்போ புதுசாக யாராச்சும் இப்போ தான் ஷோ இன்னைக்கு தான் பார்க்குறேன், ஏற்றுமதினா என்னப்பா அப்படின்னு சில பேருக்குலாம் கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்காக வந்து எக்ஸ்போர்ட் பண்ற விஷயம் ஏற்றுமதினா என்ன சார், அதை பத்தி சொல்லுங்க. இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது பேசிக் கொஸ்டின். ஆமாம் சார். சரி, ஒரு பொருளை தயாரித்தோ அல்லது தயாரிப்பாளர்களிடமிருந்து வாங்கியோ கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி தொழிலாகும். இந்த பொருளை தயாரித்து ஏற்றுமதி செய்பவர் தயாரிப்பாளர் ஏற்றுமதியாளர், மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டர். தயாரிக்காமல் தயாரிப்பாளரிடமிருந்து ஆர்டர் கொடுத்து வாங்குபவர் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர், வணிக ஏற்றுமதியாளர் என்று அழைக்கப்படுவார். சூப்பர் சார். ஸோ ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? சூப்பர். அடுத்த கொஸ்டின் என்ன சார், ஏற்றுமதி தொழில் தொடங்க வங்கியில் கணக்கு தொடங்க வேண்டுமா? இதுதான் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே மொபைல் பேங்கிங் வந்துருச்சு. பட் இருந்தாலுமே அந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ப்ளஸ் வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி சில கேள்விகள்லாம் இருக்கும்ல. ஸோ அப்படி கேட்கறவங்களுக்காக நம்ம வந்து ஏற்றுமதி தொழில் பண்ணால் வங்கியில் கன்ஃபார்ம் நம்ம அதை வச்சுக்கணுமா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். சரி. ஏற்றுமதி தொழில் தொடங்க வங்கிகளில் கரண்ட் அக்கவுண்ட், நடப்பு கணக்கு தொடங்க வேண்டும். ஸ்டேட் வங்கி, இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, கனரா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி, யூனியன் வங்கி, ஐசிஐசி வங்கி, ஹெச்டிஎஃப்சி வங்கி, ஆக்சிஸ் வங்கி என்று அனைத்து வங்கிகளிலும் நடப்பு கணக்கு கரண்ட் அக்கவுண்ட் தொடங்கலாம். ஏற்றுமதி தொழிலில் வங்கிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக செயல்பட்டு வருகின்றன. ஓ சூப்பர் சார், சூப்பர் சார். சார் அடுத்த கொஸ்டின் என்ன சார், இப்போ நம்ம சீசன் தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மாம்பழங்கிறது எப்பவுமே சீசனாகவே தான் இருக்கும் இல்லையா? ஸோ மாம்பழம் சாகுபடி எப்படி பண்ணுறாங்க, மாம்பழ ஜூஸ் ஏற்றுமதி எப்படி பண்ணலாம், அதை பற்றின விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவில் மாம்பழங்கள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்தியாவில் மாம்பழங்கள் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டில் மாம்பழங்கள் சேலம் மாவட்டத்தில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன. மாம்பழங்கள் வகைகள் அல்போன்சோ, பங்கனப்பள்ளி, செந்தூரம், நீலம், பாலக்காட்டு மாம்பழம் ஆகிய மாம்பழ வகைகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மாம்பழங்களை மதிப்பு கூட்டி ஜூஸ் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். மாம்பழங்களை மதிப்பு கூட்டி ஜூஸ் தயாரிக்கும் பொழுது அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் அப்படியே இருக்க வேண்டும். மாம்பழ ஜூஸ் தயாரிக்கும் பொழுது பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். மாம்பழ ஜூஸ் தயாரிக்கும் பொழுது பிராண்ட் பயிர் இருக்க வேண்டும். பிராண்ட் பயிர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும். மாம்பழங்கள் மற்றும் மாம்பழ ஜூஸ் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா, சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மாம்பழங்கள் மற்றும் மாம்பழ ஜூஸ் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். மாம்பழங்கள் மற்றும் மாம்பழ ஜூஸ் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் சார். ஸோ மாம்பழத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஆல் டைம் ஃபேவரட் தானே சார், எப்பவுமே சீசன்லேயே இருக்கும் இல்லைங்களா? ஆமாங்க சார். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் இப்போ நம்ம அந்த டிஷர்ட்ஸ் பனியன்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம்ல சார், அதை பற்றின விஷயங்களை சொல்லுங்கள். குட்டி ஜப்பான் என்றும் டாலர் சிட்டி என்றும் அழைக்கப்படும் திருப்பூர் மாநகரில் பனியன்கள், டிஷர்ட்டுகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பனியன்கள் ஆண்கள் அணியக்கூடிய பனியன்கள், காலர் பனியன்கள், வட்ட வடிவ பனியன்கள், வீனக் பனியன்கள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பனியன்கள் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் ஆடைகள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். திருப்பூர் மாநகரிலிருந்து பனியன்கள்
ஆஸ்திரேலியா, ஜெர்மன், பிரான்ஸ், கனடா, சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்பெயின், வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மற்ற மாவட்டங்களிலும் மாநிலங்களில் வசிக்கும் வணிக ஏற்றுமதியாளர்கள் பனியன்களை ஏற்றுமதி செய்ய திருப்பூர் மாநகரில் ஆடை ஏற்றுமதி தயாரிப்பாளர்களும் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் சார், சூப்பர் சார். அப்போ வந்து நம்ம பனியன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து திருப்பூர்ல மேனுஃபேக்சர் பண்ணனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல மற்ற ஸ்டேட்ல இருக்கிற வணிக ஏற்றுமதியாளர் இருக்கிறாங்க இல்லைங்க சார், அவங்களுக்கு வேற அக்ரி ப்ராடக்ட், ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே அதே பையர் இந்த டிஷர்ட்டு கேட்டாங்கன்னா திருப்பூரில் மேனுஃபேக்சர்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நல்லா எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் சார். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ என்னன்னா அந்த சீசன், வெயில் சீசன் வருதுல்ல சார், அந்த டைம்ல வந்து வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ வெள்ளரிக்காய் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அண்ட் வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சார், அதை பற்றி சொல்கிறேங்க சார். இந்தியாவில் வெள்ளரி சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. வெள்ளரி கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்ய வேண்டும். ஜூஸ் கேட்கும் இறக்குமதியாளருக்கு மதிப்பு கூட்டி வெள்ளரி ஜூஸ் தயாரித்து ஏற்றுமதி செய்ய வேண்டும். வெள்ளரி ஜூஸ் தயாரிக்கும் பொழுதும் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் அப்படியே இருக்க வேண்டும். வெள்ளரி ஜூஸ் பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். பிராண்ட் பெயர் இருக்க வேண்டும். வெள்ளரி மற்றும் வெள்ளரி ஜூஸ் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக RCMC வாங்க வேண்டும். வெள்ளரி மற்றும் வெள்ளரி ஜூஸ் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். வெளிநாடுகளில் மதிப்பு கூட்டிப்பட்ட பொருட்களுக்கு நல்ல வரவேற்பும் அதிக தேவையும் உள்ளது. அதனால் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். ஓ சூப்பர் சார். சார் இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், மாவட்டம் வந்து எத்தனை மாவட்டங்கள் இருக்கு, இருந்தாலும் நம்ம இந்த புதுக்கோட்டை இருக்குல்ல சார், புதுக்கோட்டை மாவட்டம் வந்து என்னென்ன விஷயம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அங்க என்னென்ன ஸ்பெஷல் சார், அதை பத்தி சொல்லுங்க. சொல்றேன். புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து மீன், இறால், நிலக்கடலை, மசாலா பொருட்கள், டெரகோட்டா கலைப்பொருட்கள் ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஓ சூப்பர் சார். சார் அடுத்த கொஸ்டின் என்ன சார், இப்போ நீங்க இதை பத்தி சொன்னீங்க, புதுக்கோட்டையை பத்தி சொன்னீங்க, இன்னொன்று இருக்கு, ஹார்பர் ஒன்று இருக்குல்லங்க சார், தூத்துக்குடி ஹார்பர். ஆமா, தூத்துக்குடி ஹார்பர் வழியாக நம்ம எந்தெந்த ஊருக்கு பொருட்கள் போது என்னென்ன விஷயம் எக்ஸ்போர்ட் பண்றோம் சார், அதை பத்தி சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி துறைமுகம் இந்தியாவின் முதன்மையான மற்றும் தென் தமிழகத்தின் முக்கியமான கடல்வழி நுழைவாயிலாகும். இங்கு கண்டெய்னர் சிறந்த முறையில் செயல்பட்டு வருவதால் இங்கு தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து உலக நாடுகளுக்கு தினசரி பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். இது ஒரு சர்வதேச கண்டெய்னர் முனையமாக விளங்குவதால் இங்கிருந்து உலக நாடுகளுக்கு தினசரி பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து மீன், இறால், சமையல் உப்பு, செவ்வாழைப்பழம், கற்பூரை வள்ளி வாழைப்பழம், நவதானியங்கள், நிலக்கடலை, மிளகாய், கொத்தமல்லி, மஞ்சள், மிளகு, பின்னலாடைகள், பருத்தி துணிகள், வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள், பாக்குமட்டை தட்டுகள், சணல் பொருட்கள் ஆகிய பொருட்கள் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து தினசரி உலக நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர் சார். இந்த விஷயம்லாம் அங்கிருந்து பண்றாங்க. திருப்பூர்ல இருந்து இந்த பனியன் டிஷர்ட் தூத்துக்குடி துறைமுகம் மூலமா தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்ப இத பத்தி சொல்றப்ப சார் இந்த கேள்வியும் கண்டிப்பா வரும். இப்ப வெளியூர்ல எடுத்துக்கிறோம்ல, வெளிநாட்டுல எடுக்கிறப்போ வியட்நாமுக்கு என்னென்ன விஷயங்கள் சார் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அதை பத்தி கருத்து சொல்லுங்க சார். இந்தியாவிலிருந்து வியட்நாம் நாட்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து வியட்நாம் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். காய்கறிகள், பழங்கள், மலர்கள், தானியங்கள், எண்ணெய்கள், கீரைகள், மூலிகைகள், ஆடைகள், கைத்தறி பொருட்கள், கைவினைப் பொருட்கள், தோல் பொருட்கள், சணல் பொருட்கள் என்று ஆகிய பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்குபவர்களும் வணிக ஏற்றுமதியாளர்களும் வியட்நாம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யலாம். சூப்பர் சார். ட்ரை பண்ணி பாருங்க, கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சார், இந்த பழங்களை பற்றி பேசுகிறப்ப வாழைப்பழம் வந்து கண்டிப்பாக இருக்கும். முக்கணிகளையும் ஃபர்ஸ்ட் பேரா 2வது பேரா வரும், மா, பலா, வாழை தான் வருமோ? ஆமாம், 3வது பேர்னால வந்துருதுல. ஆமாம். ஸோ அப்படி இருக்கப்போ வாழைப்பழம் சாகுபடி எப்படி பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க சார், அந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். இந்தியாவில் வாழைப்பழங்கள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டில் வாழைப்பழங்கள் தேனி மாவட்டத்தில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன. நேஷனல் பனானா ரீசர்ச் சென்டர், தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் திருச்சி மாவட்டத்தில் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது. வாழைப்பழங்கள் தரமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும்.
வாழைப்பழங்கள் வகைகள்: பூவன் வாழைப்பழம், கற்பூரவள்ளி வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், நேந்திரம் வாழைப்பழம் ஆகிய வாழைப்பழங்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வாழைப்பழங்கள் கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யலாம். இந்தியாவிலிருந்து வாழைப்பழங்கள் ஆஸ்திரேலியா, ஜெர்மன், வியட்நாம், தாய்லாந்து, கனடா, பிரான்ஸ், மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வாழைப்பழங்கள் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். வாழைப்பழங்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். வாழைப்பழங்கள் ஏற்றுமதி ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. வணிக ஏற்றுமதியாளர்கள் வாழைப்பழங்களை சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சூப்பரான ஒரு சாங் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். கனா படத்துல இருந்து சவால் சாங் வந்துட்டு இருக்கு. ஒரு மோட்டிவேஷனான ஒரு சாங், பார்த்துட்டு வாங்க. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, பதில் சொல்லுற நம்ம ரமேஷ்குமார் சார் ரெடியா இருக்காங்க. மறக்காம இந்த சாங்கை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்டுக்கோங்க.